சாலையை படியுங்கள் 198. சாலை பாதுகாப்பு அடையாளங்கள், அடையாள பலகைகள் பற்றிய புத்தகம். அத்தியாயம் 9. கடினமான நிலைமைகளில் வாகனம் ஓட்டுதல். மலையில் வாகனம் ஓட்டுதல், ஹில்ஸ் டிரைவிங். மலைச்சாலைகளில் பாதுகாப்பாக வாகனம் ஓட்ட நல்ல அனுபவம் தேவைப்படுகிறது. மலைப்பாதைகளில் வாகனம் ஓட்டுவது சற்று சிரமமான ஒரு அனுபவமாகும். மலைச்சாலைகள் வளைந்து செல்வதால் ஓட்டுநர் விரைவில் களைப்படைய வாய்ப்பிருக்கிறது. மலைச்சாலைகளில் பாதுகாப்பாக வாகனங்களை இயக்குவதற்கு முன் டயர், ரேடியேட்டர் கூலண்ட், பிரேக் மற்றும் வைஃபரை செக் செய்து கொள்ளுங்கள். அனுபவமற்ற ஓட்டுநர்கள் மலைச்சாலைகளில் ஓட்டாதீர்கள். எப்போதும் விழிப்புணர்வுடன் இருங்கள். எப்போதும் வேக வரம்பை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு வளைவுகளுக்கு முன்பும் வேகத்தை குறையுங்கள். மலைச்சாலையில் கீழிறங்கும் போது ஒருபோதும் நியூட்ரல் செய்யாதீர்கள். கீழிறங்கும் போது எந்த கியரில் கட்டுப்பாட்டோடு இறங்குகிறதோ அந்த கியரில் இறக்குங்கள். நீங்கள் மலையில் இருந்து கீழே இறங்கும் போது மேலே ஏறி வரும் வாகனங்களுக்கு நிறுத்தி வழிவிடுங்கள். மது போதையில் ஒருபோதும் மலைச்சாலையில் வாகனம் ஓட்ட வேண்டாம். திருப்பங்களிலும் வளைவுகளிலும் ஒருபோதும் முந்த வேண்டாம். இசை மற்றும் பாடல்கள் கேட்பதை தவிர்க்கவும். ஒருபோதும் அதிக பாரம் ஏற்ற வேண்டாம். மலைச்சாலைகளில் மழை பெய்யும் போது மிகவும் கவனமாக ஓட்டுங்கள். திருப்பங்களில் எப்போதும் ஹார்ன் அடியுங்கள். திருப்பங்களில் நீளமான வாகனங்கள் வலது பக்கம் ஏறி திரும்புவார்கள். முன்னதாகவே நிறுத்தி வழிவிடுங்கள். கோவில் திருவிழா காலங்களில் பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்லலாம். அவர்கள் அணிந்திருக்கும் உடையானது இருட்டு நிறத்தில் இருப்பதால் மிகவும் கவனமாக வாகனங்களை இயக்கவும். ஆங்காங்கே ஓய்வெடுக்க நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களின் மீது கவனமாக இருங்கள். உங்களது தடத்திற்குள்ளாகவே வாகனத்தை இயக்குங்கள். இரவு நேரமாக இருந்தால் மிகவும் கவனமாக இயக்குங்கள். திடீரென்று மலைச்சாலைகளில் சாலையை கடக்கும் பாம்புகள் மற்றும் விலங்குகளின் மீது மிகவும் கவனமாக இருங்கள். வளைவுகளில் சாலை தெளிவாக தெரியாத போது வேகத்தை குறையுங்கள். இயற்கை அழகை ரசித்து வாகனம் ஓட்டுவதில் கோட்டை விட்டு விடாதீர்கள். மலைச்சாலையில் இருந்து கீழிறங்கும் போது நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட இன்ஜினை அதிக வேகத்தில் இயங்க விடாதீர்கள். மலைச்சாலைகளில் முந்தி செல்ல வழி கேட்கும் போது முன்னால் இடையூறு இருந்தால் எச்சரிக்கை செய்யுங்கள். இல்லை என்றால் வழிவிட்டு அனுப்புங்கள். மலைச்சாலைகளில் வாகனம் இயக்கும் போது பனிமூட்டம் அதிகமாக இருந்து சாலை தெளிவாக தெரியவில்லை என்றால் பாதுகாப்பான வேகத்திற்கு குறையுங்கள்.